பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் நமது ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபேமிலிஸ், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு ஷார்ட் மெசேஜ் மூலமாக ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், ஆண்டவர் கிருபையாக உங்களை நடத்துகிறார் ஆவியானவருடைய துணையோடு. இந்த நிகழ்ச்சியை மிகுந்த ஜெபத்தோடும் தேவ பிரசன்னத்தோடு நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். உண்மையிலேயே இந்த பூமியில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் ஏசப்பா, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஆமேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவிக்குள்ளாக எப்போது நிரம்பி ஜெபிக்கணும், ஆவியில் அனலாக இருக்கணும். அப்படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஆவிக்குள்ளாக நடத்தப்பட்டீங்கன்னா போதும். உங்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், திடீர்னு வருகிற போராட்டமாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு என்ன அவர் பேச விரும்புகிறார் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியின் ஏவுதல், ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் இல்லை ஒன்று, அவர் நம்ம ஏவுகிறது. இங்கே போங்க, அங்கே போகாதீங்க, இதை செய்யுங்க, திடீர்னு ஒரு ஜெபம் பண்ணணும் போல ஒரு எண்ணம், அதுதான் அவருடைய ஏவுதல். திடீர் பைபிள் வாசிக்கலாமே, கூடி ஜெபிக்கலாமா, இதுதான் அவருடைய ஏவுதல். உதாரணமாக நியாயாதிபதிகள் 13:25, நியாயாதிபதிகள் 13:25, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். சிம்சோன், ஆங்கிலத்தில் சாம்சன். சாம்சனுடைய ஆரம்ப காலங்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நம்ம பைபிள் வாசிக்கிறோம். ஏன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஆவியானவரால் அவன் நடத்தப்பட்டான். ஆவியானவர் ஏவும் போது துணிந்து செய்வான். அதனால சாம்சன் காலத்தில் ஒரு சகாப்தம் போல வாழ்ந்தான். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் அவனை ஏவ துவங்குகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவருக்கு, அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு, அநேக ஆத்துமாக்கள், அநேக ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், உங்களை என்னை போன்ற ஆட்கள் வெறும் ஜெபம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம வாங்கிட்டு போயிடக்கூடாது. அவரால் நம்ம ஏவப்படணும். அவர் ஏவி ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, அதில் தடைகள் வராதுன்னு சொல்ல மாட்டேன், அதை புரிஞ்சுக்கணும். தடை வரும், ஆனால் அந்த தடை பார்த்து நம்ம அப்படி அசந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். மற்றவங்க தான் இன்னும் இப்படிலாம் இருக்குதே, எப்படி அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம சொல்லுவோம், நோ நோ நோ, ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் ஆவியின் ஏவுதல். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவரை பார்த்து நீங்கள் கேளுங்க, ஆவியானவரே, ஐ எம் ரெடி, என்னை ஏவுங்க. நடு இரவில் ஏவுங்க, அதிகாலையில் ஏவுங்க, நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏவுங்க, கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை ஏவுங்கப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். உங்கள் ப்ரேயர் லைஃப், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, உம்முடைய அன்பின் பாதத்தில் பிடித்து நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்க, பற்பல பாஷைகளை பேசுகிறாங்க, ஆனால் ஏவப்படணும்ப்பா. ஆண்டவரே, ஏவப்படணும். உங்களுடைய பிள்ளைகள் ஆவியின் நிறைவுனால ஆண்டவரை நிரம்பி ஜெபிக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சத்துருவை அடையாளம் கண்டு அவனை எதிர்த்து போராடுகிற ஒரு ஏவுதல் வேணும்ப்பா. அதுக்காகவே நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, கணவனை குறித்து, தங்களுக்குரியவர்களை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு உடனே கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை பிள்ளைகளுக்கு தார். நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? அதனால் இந்த சந்தோஷத்தோட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தி மொழியிலும் செய்தி போகுது. அவங்க ஏராளமான பேர் தொடப்படணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.